ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஜெனசிஸ் சாப்டர் 15 verse 1. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிராமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்றார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை! ஆபிராம் தன்னுடைய சகோதரனுடைய மகனாகிய லோத்துவுக்கு ஏற்பட்ட பெரிய ஒரு யுத்தத்திலே தன்னுடைய வீட்டில் இருந்த 318 பேரோடு போய் சேர்ந்து அந்த சோதோம் ராஜாக்களையும் கொமோராவின் ராஜாக்களையும் முறியடித்த பின்பு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். What a great promise that God has been telling every one of you. You might have gone through a lot of struggles in your life. You might have gone through a lot of fights in your life. But my Lord God says today, do not be afraid. I am your shield. He will take care of every oppositions, every war, every battles in your life in the days to come. He is your shield. He is your protector. Because in the life of Abraham, we see Genesis 14 verse 20, blessed is the Lord who has delivered your enemies into your hands, is the word the priest Melchizedek is telling to Abraham. ஆசாரியனாகிய மெல்கிசதேக்கு ஆபிரகாமுக்கு சொல்லும் பொழுது, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார். Today, the Lord has delivered your enemies into your hands. You need to believe it. God has given you the power to overcome every enemy in your life because God is your shield. That is why the Lord God says, do not be afraid. I am your shield. இந்த உலகத்துல அவர் ஒருவர் தான் நமக்கு கேடகமாக இருக்கிறார், நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். எந்த மனிதனாலும் நமக்கு உதவி செய்து நம்மை பாதுகாக்க முடியாது. தேவன் நம்மை பாதுகாக்க வல்லவர். அது மாத்திரமல்ல, அவர் நம்முடைய வாழ்க்கையிலே மகா பெரிய பலனுமாயிருக்கிறார். You might have lost everything in your life. You may say, I don't have anything. But the Lord God says, He is your reward. He is more than the gold what you have. He is more than the money what you have. He is your reward. Everything of this world will vanish one day. But my Lord God will not vanish. He is eternal. He'll be always with you. He will protect you. He will safeguard you. He is your reward. The worldly rewards will not stand forever, but my Lord God is your reward. He will reward you. He will take care of you. உங்களுக்கு என் தேவன் மகா பெரிய பலனாய் இருக்கிறார். கவலைப்படாதிருங்க. அவர் போதும். அவர் இருந்தால் நீங்கள் வெற்றியாக எல்லாவற்றையும் செய்து முடிக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, பயப்படாதே, நான் உனக்கு கேடகமாய் இருக்கிறேன், நான் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னவரே, உடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும். உடைய பிள்ளைகளுக்கு நீரே மகா பெரிய பலனுமாய் இருந்து ஆசீர்வதியும், உயர்த்தும், பெரிய காரியங்களை செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாவற்றையும் அகற்றி போடும். எல்லா துன்பங்களுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும். இனி வரும் நாட்கள் உடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாட்களாக இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.
கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.